அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, பெருமாளுக்கே உரிய புரட்டாசி மாதத்தில் நிறைய பேருக்கு மாவிளக்கு போடுகின்ற பழக்கங்கள் இருக்கும். ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொன்னாலே நிறைய குடும்பத்தில் மாவிளக்கு போடுவாங்க. அப்படி மாவிளக்கு போடுபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடக்கூடாது. அப்படி அது என்ன விஷயம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே அம்மனுக்கு தான் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதுவும் வெள்ளிக்கிழமையில், ஆடி மாதம், திருவிழா இது மாதிரி காலத்துலலாம் மாவிளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அம்மனை போலவே பெருமாளுக்கும் மாவிளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. திருப்பதி ஏழுமலையான நினச்சி நம்முடைய வீடுகளில் நிறைய பேர் மாவிளக்கு ஏற்றக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த மாவிளக்கை அது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு வச்சு வழிபடுறவங்க இல்லை வழிபடணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. இந்த முறைப்படி தான் மாவிளக்கை நம்ம ஏற்றி வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுடைய வழிபாடு தான். இருந்தாலும் பெரும்பாலானவங்க கடுமையான விரதமாக இருக்கட்டும், வழிபாடுகள் இருக்கட்டும், பூஜைகள் இது எல்லாமே செய்யக்கூடியது புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை. மற்ற எல்லா நாட்களும் விசேஷம், ஆனால் இந்த சனிக்கிழமையில் பண்ணக்கூடிய அந்த ஒரு வழிபாடுகளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி மாதம் இருக்கிற எல்லா சனிக்கிழமைகளையுமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செஞ்சு நம்ம பெருமாளை வழிபடுவாங்க. எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளுடைய அருள் மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பாக இருக்கட்டும், குடும்பத்துடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, முன்னேற்றம், மோட்சம் நமக்கு இது எல்லாமே கிடைக்கக்கூடியங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பக்தி சிரத்தையோடு நம்மளும் வழிபட்டு அவருடைய நாமங்களை யார் ஒருத்தங்க சொல்கிறோமோ நிச்சயமாக அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. பெருமாளை குலதெய்வமாக கொண்டவங்க, பெருமாள் கிட்ட முக்கியமான வேண்டுதல் வச்சுருக்கவங்க, பெருமாளுடைய தீவிர பக்தர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வீடுகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி செய்கின்ற வழக்கங்கள் இருக்குது. அப்படி மாவிளக்கு ஏற்றுபவர்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா நமக்கு தெய்வீக அருள் நம்ம கிடைக்கிறதுக்கு பதிலாக எதிர்மறை விளைவுகள் தரும். மாவிளக்கு வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்குது. இந்த முறை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மாவிளக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த தெய்வத்துடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எப்போ தான் நம்ம மாவிளக்கு போடுறது, பெருமாளை எப்படி சேவிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் மகாலய பட்சத்தில் 2 சனிக்கிழமை போயிடுது, பாக்கி 2 சனிக்கிழமையில் நவராத்திரி வருது. எப்பயுமே அந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் மாவிளக்கு போடவே கூடாதுங்க. ஏன்னா மகாலய பட்சமானது முன்னோர்களை நம்ம முக்கியமாக நினச்சி வழிபடக்கூடிய அந்த நேரம். முன்னோர்களுடைய வழிபாடு முடித்ததுக்கப்புறம் தான் வழக்கமான தெய்வ வழிபாட்டையும் நம்ம செய்யணும். இந்த நேரத்தில் தெய்வத்துக்கான ஒரு விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்கிறது, இதை நம்ம செய்யவே கூடாது. அதனால் நம்ம இந்த மகாலய பட்சம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த 2 வாரங்கள் இது நவராத்திரி நாள் அன்னைக்கு வருது. அதனால் தாராளமாக அந்த 2 வாரங்கள் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் பெருமாளுக்கு இந்த புரட்டாசியில் மாவிளக்கு போடுறப்ப முக்கியமான இன்னொரு பழக்கம் கடைபிடிக்கிறாங்க. திருப்பதியில் கொடியேற்றம் ஆனதுக்கப்புறம் எல்லா வீடுகளிலும் மாவிளக்கு ஏற்றக்கூடாதுன்னே ஒரு வழக்கம் இருக்கான். அப்படி அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்குது. அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருப்பதியில் தேரோட்டமும் 12ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடக்குது. ஆகவே 12ஆம் தேதி புரட்டாசி சனிக்கிழமை நமக்கு திருவோண நட்சத்திரம், இது எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மாவிளக்கு போட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த புரட்டாசி சனிக்கிழமை தான் கடைசி சனிக்கிழமை. அன்று நமக்கு தீர்த்தவாரியும் முடிஞ்சிடும், எல்லாம் அந்த பிரம்மோற்சவம் இதெல்லாம் நிறைவடைந்து விட்ட அந்த ஒரு நேரத்தில், மாலை நேரத்தில் நம்மளுடைய வீடுகளை நீங்கள் தாராளமாக மாவிளக்கு போட்டுக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் சொல்லிட்டாலே மொத்தம் 4 சனிக்கிழமை இந்த தடவை வந்திருக்கு. இதில் முதல் சனிக்கிழமையில் எல்லா வீடுகளும் செய்யக்கூடியது நமக்கு பெருமாளுக்கு தளிகை. அதாவது உங்களால் என்ன சாப்பாடு, கலவை சாதம் பண்ணுவாங்க, தேங்காய் சாதம், நமக்கு தயிர் சாதம், புளி சாதம், அது மாதிரி நிறைய சாதம் பண்ணுவாங்க. அப்படி உங்களால் என்ன சுவாமிக்கு வச்சு பண்ண முடியுமோ அந்த முறையில் வச்சு பெருமாளுக்கு தளிகை போட்டு வழிபாடு பண்ணிக்கலாம்.
2வது சனிக்கிழமையில் ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்கு நமக்கு. இந்த சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரேர் காம்பினேஷன். அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த 2வது சனிக்கிழமையை நீங்கள் தவறவே விடக்கூடாது. ஏன்னா பெருமாளுக்கு அன்றைய தினம் 2 இலைகள் இல்லாட்டி துளசி மாலை, உங்களுக்கு எப்படி வசதியோ, துளசி மாலை பக்கத்தில் முன்னாடியே சொல்லி நீங்கள் பெருமாள் கோவில் பக்கத்துலலாம் போனீங்கன்னா துளசி மாலை கிடைக்கும். கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அங்கே போய் துளசி கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் பெருமாளுக்கு 2 துளசி இலைகள் கிடச்சா கூட போதுங்க. அதை மட்டும் வீட்டில் நீங்கள் வச்சுட்டு சுவாமி நீங்கள் வழிபட்டு பாருங்களேன், அவ்வளோ மிகப்பெரிய விசேஷம் புண்ணியமும் கூட. 3வது சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வருது. நவராத்திரின்னு சொன்னாலே நமக்கு சொல்லவா வேணும், மகாலட்சுமியோட வழிபாடுங்கிறது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு ஒவ்வொரு விசேஷங்களாக இருக்கும். மகாலட்சுமி அருள் நம்ம கிடச்சிட்டாலே போதும், பெருமாளுடைய அருள் நமக்கு தானாகவே கிடச்சிரும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை இந்த தடவை வந்திருக்க மாதிரி இவ்வளோ விசேஷமான ஒரு மாதம் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா கடைசி சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம், அதுவும் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம், அம்பிகைக்கு உரிய விஜயதசமி, இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. அந்த ஒரு நாளில் உங்களுக்கு மனசுக்கு இஷ்டம் மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மனசில் வச்சுட்டு பெருமாளுக்கு மாவிளக்கு மட்டும் ஏற்றி வழிபட்டு பாருங்களேன். நிச்சயமாக நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை பெருமாள் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க. ஏன்னா அந்த மாவிளக்கோட அந்த தத்துவமே அதுதான். நம்ம என்ன கோரிக்கைகள் நீங்கள் மனசில் வச்சு வேண்டிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும். இந்த எளிய முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாவிளக்கு போடுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து எந்த நாள் உகந்த நாளோ அந்த நாளை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயம் பெருமாளுடைய அருட்கடாட்சமும் மகாலட்சுமி தாயருடைய அருட்கடாட்சமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.